வெல்கம் பேக் டு ஜஹா வைசு சேனல். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 9,51,000 பேர் வந்து நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. தவறு தான். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நான் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ளாகாக இருக்கட்டும், ப்ராப்பராக எதுவுமே நான் பண்ணினது கிடையாது இந்த யூடியூப்க்கு. நான் கடைசி இந்த 2 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் 1.5 வருஷம் மேக்ஸிமம் 2 இயர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தோம். உண்மையாக சொல்லப்போனால் நான் இந்த சென்னை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே நான் அவ்வளோ ஃபாலோஸ் கொண்டு வந்தேன். நான் லாஸ்ட் இந்த 2 இயராக நான் எந்த வித ஃபாலோஸ் என்னால் கெயின் பண்ணவே முடியல. உங்களை எல்லாருக்கிட்டே நான் ரொம்பவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு 48,000 பேர் வந்துட்டிங்கன்னா நம்ம 1 மில்லியன் ரீச் ஆகிடுவோம். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வரீங்கன்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் நியூ சப்ஸ்கிரைபரோ ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் அக்கா நான் நியூ சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றின வீடியோ நான் சொல்லிடுறேன். அவர் பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஊருக்கு ஏன் போகலை அப்படின்றதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ அதுக்கான வ்ளாக் தான். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். தேங்க்யூ. அந்த கடலே அந்த புறசம்பருத்தி சுகமா, ராத்திரி ரவுடி ரகசிய திருடா உன் போக்கிரி விரல்கள் சுகமா, வீரல்களிலே நீ சுகமா, அள்ளி கொடுத்தேன் நான் சுகமா, சொர்க்கமே சுகமா சுகமா, முதலாய் உன்னை பார்க்கிறேன். என்னடா பாட்டு பாடுன்னு இருக்கீங்களா? பாதி பாட்டு பாடிட்டு இருந்தேன், அந்த கண்டினியூவோட வ்ளாக் போட்டேன். சரிங்களா பாப்பா? 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போது கடைக்கு கிளம்பிட்டோம். வேற எங்கேயாவது கடைக்கு கிளம்பிட்டோம். வண்டி சாவியை பார்த்தீங்கன்னா காணோம். நேற்று லாஸ்ட்டாக யார் வண்டி சாவி எடுத்துகிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான். அப்பா அது எப்படி நகர்த்துறது? இந்த வண்டி எப்படி நகர்த்துறது? இந்த வண்டி எடுத்தால் தான் அந்த வண்டி எடுக்க முடியும், அந்த வண்டி எடுத்தால் தான் அந்த வண்டி எடுக்க முடியும். இப்போ இந்த வண்டி நீ எடு. எப்படிப்பா நகர்த்துறது? பா நீ தனியாலாம் நீ நகர்த்துனதே இல்லையா? அதெல்லாம் ஓவரா இல்லைங்களா? எப்படி பிடிக்கணும்? போனை விட்டுறத கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பா நீ தானேப்பா லாஸ்ட்டாக தூக்குவ. இந்த கார் இல்லைம்மா. அப்போ சரி இப்போ தூக்குப்பா. புடி நீ இது ஒரு கையில் இருங்க. வெளியே போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது வேண்டாம், இருக்கிறத வச்சு சமைச்சு கொடு போதும் அப்படின்ட்டார். அதனால் போன வேகத்துலேயே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நீ என்னை கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்ன. வெளியே போகிறேன்னு சொன்னால் அது கடைக்கு தானேங்க அர்த்தம். வெளியே என்ன அந்த வீட்டுக்கு வெளியே போயிட்டு வரதான்? ஏய் காலையில் பார்த்தீங்கன்னா வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெளியே போகலை, நான்வெஜ் எடுக்கலான்ட்டு தான் கிளம்புனோம். ஆனால் நாங்கள் நான்வெஜ்ஜும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் விநாயகர் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விநாயகர் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு நம்மளுடைய தொழிலுக்காக வழிகாட்டி பிள்ளையார் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். இப்போ நாங்கள் பொட்டிக் அங்கே தான் நாங்கள் க்ளோஸ் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அங்கேருந்து விநாயகர் நாங்கள் ஒரு வாரமாக நாங்கள் எடுக்கலை. எல்லாமே நாங்கள் திங்ஸ் எல்லாமே கொண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே தான் நம்ம இப்போதைக்கு நம்ம இருக்கோம். பார்த்திங்கன்னா அவருக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு இடம். அழகாக இன்னைக்கு காலையில் குளிப்பாட்டி அவரை சீராட்டி பால் ஊட்டி பாலெல்லாம் அபிஷேகம் பண்ணி அவருக்கு பன்னீர் அபிஷேகம் பண்ணி. என்னப்பா பன்னீரா? ஆமாம் பன்னீர். பன்னீர்னா நீ சாப்பிட்ற பன்னீர் கிடையாதுமா, பன்னீர். பார்த்தீங்கன்னா காலைல முருகன் கோயிலுக்கு போயிருந்தாரு. போயிட்டு அங்கே ஐயரை கூப்பிட தான் போனார். இன்றைக்கி புதன்கிழமைப்பா, இன்றைக்கெலாம் எதுவும் பண்ண வேணான்னு சொல்லும்போது, இல்லை சாமி இப்போ நாங்கள் இடம் மாற்றி கொண்டு வந்துட்டோம், நாங்கள் இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், நீங்கள் பூஜை மட்டும் பண்ணுங்கன்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா, இதை மட்டும் பண்ணுங்க, நான் இதுக்கப்புறம் வாரம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டாரு.
அதனால் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அவர் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாமிக்கு எல்லாமே முறைப்படி எல்லாம் அவரை குளிப்பாட்டி, அங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு நல்ல வாட்டமான இடம், அவரை குளிப்பாட்டுறதுக்கு சரியான இடம் அந்த இடம். அங்க வஸ்திரம் எல்லாரும் போன டைம் சொன்னீங்க அவருக்கு ஒரு வேஷ்டி கட்டி விடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து அவர் தான் எல்லாமே ரெடி பண்ணார். அப்புறம் வந்து அருகம்புல் மாலை வந்து அங்கே முருகன் கோயிலுக்கு வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாலையும் போட்டு அவருக்கு நான் காலையில் பார்த்தீங்கன்னா பாயாசம் செஞ்சேன். பாயாசமும் கேசரி. ரொம்ப நாள் எனக்கு என்ன வரும் அதான் ரொம்ப நாள் கழிச்சு நான் கேசரி பண்ணேன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் அது சொதப்பி விட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அம்மா சாப்பிட்டு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப மட்டமா இருந்துச்சு. சக்கரை நெய் மட்டும்தான் இதுல தாங்க சக்கரை கம்மியாக போட்டுட்டா, அளவு தெரியாம போட்டுட்டா, வேற ஒன்றும் இல்லை. அம்மா எப்படி பாயசம் எப்படி வந்துச்சு? பாயசம் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்ன கொடுக்கல. பாயசம் நான் தானே அடிச்சுக்கிட்டு அது சாமிக்கு வச்சுட்டேன். நீ வந்து எந்திரிச்சது எத்தனை மணிக்குன்னா, நீங்க வந்து 12 மணிக்கு எந்திரிச்சிங்க. நீங்க 12 மணிக்கு எத்தனை மணிக்கு எப்போ மஞ்சு வந்துச்சு? 2 மணி இருக்கும். தூங்கி எந்திரிச்சு வந்த டைம் 2 மணி இருக்கும். இதெல்லாம் ரீசன். அதனால வந்து நாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி நான் அப்போ அவர் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் தம்பி வந்து அங்கே படிச்சிட்ருக்கான். நான் கண்டிப்பாக அதை நான் ஒரு பெரிய விலாகாகவே கொடுக்குறேன். தம்பி வந்து நாங்கள் லீவுக்கு இங்கே கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு இங்கெல்லாம் ஸ்கூல் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பெரிய விலாக்லேயே நான் சொல்கிறேன். அதனால் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போக வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது. சரி அவர் போயிட்டு தம்பியை பார்த்துட்டு அம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வந்துட்டு ஊருக்கு அனுப்பிச்சி விட மாட்டோம். இன்னைக்கு ஒரு பெரிய கூத்தே கட்டிடுச்சு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இருங்க. பார்த்தீங்கன்னா போகிறக்காக தான் அவரும் கிளம்புறாரு. இங்கே வேலை அந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து எல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டோமா. இங்கே வந்து என்கொயரி வருது, ஆளுங்களும் அதிகமாக இல்லை, நானும் இன்னொரு பாப்பா நாங்கள் தான் இருக்கோமா. அதனால் இவரும் நான் தான் எல்லாமே சேர்ந்தனால வந்துட்டு இவர் கொஞ்சம் விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. வேலைகள் இவ்வளோ வேலை இருக்குது, நீ ஒருத்தியை எப்படி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் அதுவாக தள்ளி போச்சு. இன்னைக்கு என்ன தள்ளி போச்சு. ஆமாம், இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலைகள் இங்கே அதிகமானதுனால மட்டும்தான் அவரால் கிளம்ப முடியாமல் இருந்துச்சு. சரி இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இன்னைக்கு அவர் ஈவினிங் சாமியை கும்பிட்டு முடிச்சதுமே கிளம்புற மாதிரி தான் இருந்தார். நாங்கள் என்ன பண்ணேன், சரி பண்ணி இன்னைக்கு லாஸ்ட்டாக இன்னைக்கு ஊருக்கு போகிறதில்ல, நான் உனக்கு நான்வெஜ் எதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு தான் வெளியே கூட்டிகிட்டு போனேன். அவர் வந்துட்டு இல்லைப்பா சாமி இப்போ தானே கும்பிட்ருக்கோம், இல்லைப்பா அவர் மேலே தானே வச்சு கும்பிட்ருக்கோம், நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், நீ சாப்பிட்டு போன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் நான்வெஜ் வேணால் ஏதாவது தயிர் சாப்பாடு சாப்பிட்டுக்கலான்ட்டு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் சாயந்தரம் வந்து கிளம்பிட்டாருங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அடிக்கடி வந்து எப்படி சொல்கிறது, வவ்வால் இருக்கு இல்லைங்களா, வவ்வால் வந்து வீட்டுக்குள்ளே வர்றதுனால அது என்ன நல்லதா கெட்டதா அப்படின்றது நீங்கள் எனக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா என்னோட கூகுளில் போட்டு பார்த்தா அது வந்து கெட்ட வீட்டில் உள்ள கெட்ட வந்துச்சு. அதே கூகுள் எங்க அப்பா போன் ஓபன் பண்ணா அது வந்து பயப்பட தேவையில்லை. அது வந்து போறதுக்கு வழி தெரியாம வந்திருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது வந்து பூச்சியை வந்து பிடிக்கிறதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய மொபைல்ல வருது. என்னுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மொபைல் தான் வந்துட்டு மட்டமான மொபைல் தான். வேலை செய்யற பொண்ணு மொபைல்ல பார்த்தா என்னம்மா சொல்லுச்சு, அதுவுமே மாத்தி மாத்தி சொல்லுதுங்க. அதாவது வந்து அது ஒரு கிருமி, அது வந்து ஆனால் வீட்டில் மட்டும் கொண்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு விஷக்கிருமி அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வீட்டில் வந்து கெட்ட சக்தி இருந்ததுன்னா அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் அது ஏதோ ஒரு பூச்சி பிடிக்காக உள்ளே வந்துடும், நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாலே போதும் அது வெளியே ஓடிடும். இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம், இதை நீங்கள் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. உங்களை யாராச்சும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு இது நல்லதா கெட்டதான்றதை மட்டும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அது வந்துட்டு போனாலே எனக்கு ஏதாவது விஷயம் எனக்கு ஓகேம்மா ஓகே எனக்கு ஏதாவது வந்து ஒரு நெகட்டிவாகவே எனக்கு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால தான் இவர் நான் கிளம்ப விடலை. பயம், ஏன்னா அவர் ட்ராவல் பண்ணி போகிறாருங்களா, சடனாக அது வந்துட்டு போனதுலேருந்து அது என்னவோ தெரியல ஒரு மாதிரி. நான் கூட சரி போயிட்டு வாப்பா போயிட்டு வா, என்ன தம்பிக்கு அடுத்து ஸ்கூல் ஓப்பனிங் வேறு இருக்குது, அவனும் எங்கேயுமே கூட்டிகிட்டும் போகலை. லீவ் விட்டு அவன் அங்கே தனியாக இருக்கான். அவங்களும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களும் கொஞ்சம் வயசானவங்க, அவங்க எங்கே கூட்டிகிட்டு போக முடியும்.
அதனால் வந்து சரி நம்ம கூட்டிகிட்டு வந்து நம்ம எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலாம் வரலாம் இல்லையா, அதனால வந்து சரி அதுக்காவது நான் அந்த பையனை போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையாகவே வந்து அவர் கிளம்புவார் எப்போங்க, இந்த ஓட்டு போட்டு வந்து அந்த நாள்லேருந்து கிளம்புறேன்னு அவரால் போக முடியல. உண்மையான ரீசன் பார்த்தீங்கன்னா பொட்டிக் தான். அந்த ஒரு எக்ஸ்போன்னு அது வந்து நாங்கள் தொடர்ந்து போட்டதுனாலையும் வேலைகள் அதிகமாக இழுத்துருச்சு. அது போக பார்த்திங்கன்னா அந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் மடித்து பேக் பண்ணி வீட்டில் ஃபுல்லாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கீழேருந்து மேலே ஏற்றி யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு வீட்டு பீரோ துணியை நம்ம மடித்து வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகும். ஒரு பொட்டிக்கோட துணியும் ஃபுல்லாக வந்து ஒரு எக்ஸ்போவில் போட்டு அதை மீதத்தை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அதை மடித்து கவர் பண்ணி வைக்கிறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுங்களா? ஒரு பெரிய வேலை தான் அது. அது எங்களுக்கு தான் தெரியும். அது அவ்வளோ உடம்பு வலி. ரொம்ப நாளாக அவர் தான் அந்த மூட்டையை தூக்கிட்டு வந்து போட்டு அவருக்கு ஃபுல்லாக இன்னும் அவர் ரெடியாகவே இல்லை. அந்த அளவுக்கு அவர் இருக்கார். ஸோ அதனால் மட்டும்தான் போக முடியாமல் அப்புறம் கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறமும் அவர் கிளம்பல. ஏன்னா வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, கம்ப்ளீட்டாக ஆக மாட்டேங்குது. நீ ஒருத்தி என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருந்தது. எங்கே ஏம்மா கீழேயா நல்லா சமைக்கிறாங்களா? நான் மட்டும் அவங்க நமக்கு நல்லா பேசினாங்கன்னா அங்கேயே கடப்பட்டோம். என்ன குழம்பு? சிக்கனா? டெய்லி எதை செய்கிறாங்களோ? நான் கேட்கட்டுமா, என்னென்னதான் செய்கிறீங்க டெய்லி? உங்கள் வீட்டு ஸ்மெல் எங்களுக்கு அப்படி வீட்டுக்கு, அதாவது வீட்டு கீழே வந்து சமைக்கிறாங்க, அவ்வளோ ஸ்மெல் வருதான். எனக்கு ஒரு நாள் கூட வந்தது இல்லை. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக வருதான் அவங்க சமைக்கிறது. அதுதான் கேட்டுலாம் விடு, அவங்க என்னென்ன பொடி போடுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். நானும் கை சமையல் தானே. சரிங்களா, அப்படி வந்து கிளம்பலைங்க. உண்மையாகவே வவ்வால்னால தான் நான் அவரை கிளம்ப விடலை. இதுதாங்க ரீசன். பயமாக இருக்குங்க. அது நல்லதாக கேட்டதான்னு தெரியல. ப்ளீஸ் யாராச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாள் வந்து இப்படி தான் போச்சு. அவர் ஊருக்கு கிளம்பாததுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வவ்வால் அதுதான். ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக சில கமெண்ட்ஸுக்கு நான் பேசியே ஆகணும். தங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு. சில கமெண்ட்ஸுக்கு நான் பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதெல்லாம் இருக்கேன். என்கிட்ட ஒரு நபர்லாம் பார்த்திங்கன்னா அது யாரெலாம் தெரியாது, எங்கெங்கேயோ இருந்து என்கிட்ட சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் படிக்கிறேன். நிறைய பேத்துக்கு நான் ஆன்சர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக எல்லாம் பண்ணிவிட்டு பேசணும். எதுக்காக மேரேஜ் பண்ணாமல் ஏன் இன்னும் ஒரே வீட்டில் எல்லாருமே இருக்கீங்க? இதுதான் உங்களுடைய மெயின் கொஸ்டின். கரெக்டாக அதுக்கான பதில் நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன அந்த வார்த்தைக்கான பதில் வந்து உங்களில் யாராச்சும் என்னோடய சைட்லேருந்து யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஆன்சர் நீங்கள் வந்து எனக்கு கமெண்டில் போடலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், எதுக்காக ஜகாக்கா வந்து இந்த ஒரு லைஃப்பை வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் எடுத்தாங்க, இவ்வளோ சீக்கிரத்தில் எதனால் வந்து அவங்க இவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சாலும் ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்காங்க, அதையும் தாண்டி இவ்வளோ ஏமாற்றத்துக்கு நடுவில் இந்த லைஃப்பை ஏன் சூஸ் பண்ணாங்க? உனக்கெலாம் எதுக்கு கல்யாணம், வயசாகி போச்சு, உன் பொண்ணு நாளைக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போகிற? என் பொண்ணுக்கு இப்போ தான் 14 வயசு தான் ஆச்சு. நாங்கள் அந்த ஏஜ்லலாம் பண்ண மாட்டோம். 18 வயசு நிவர்த்தி ஆன உடனே எங்கள் பொண்ணுங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது அது எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் பார்த்துக்குறோம். அது உங்கள் கவலை இல்லை. அதனால் வந்து அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. எதுக்காக நான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்றத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் மேரேஜ் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, எங்களுக்குன்னு பெரியவங்க இருக்காங்க. எங்கள் வீட்டிலே எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாரோடைய சம்மதத்தோடையும் நடக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கிடையில் ஏன் ஒன்றா இருக்கீங்க? இதுக்கான பதிலில் வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அது புரியும், புரியாதவங்களுக்கு நான் தெளிவுபடுத்த முடியாது. ஆனாலும் எனக்கு என்ன அப்படின்றத கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த விலாகில் கண்டிப்பாக கொடுப்பேன். உங்களை யாருக்காச்சும் அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புரியாதவங்களும் என்ன நீங்கள் தவறாக நினச்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இப்போலாம் நான் கமெண்ட்ஸ் நிறையா ஆஃப் பண்ணுறேன்.
என்னையை மட்டும் இல்லாமல் அவங்களையும் சேர்த்து தப்பாக பேசுறதுனால மட்டும்தான் நான் ஆஃப் பண்ணுறேனே தவிர வேற எந்த ரீசனும் கிடையாது. என்ன பேசுறியா, என்ன மட்டும் பேசு, என் பொண்ணை பேசக்கூடாது, அவரை பேசக்கூடாது, அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் தானே என்னோடய விஷயங்கள் எல்லாமே நான் தானே சொல்கிறேன். இல்லை என்னை பற்றி யாராவது உட்காந்து பேசுகிறாங்களா? ஜகாவாக தானே சொன்னேன், நான் தானே இன்டர்வியூ கொடுத்தேன், எல்லாருக்குமே நான் தானே பதில் சொன்னேன். ஜகானா இப்படி தான், ஜகா லைஃப் இப்படி தான் ஆச்சுன்றதை நான் தானே சொன்னேன். இல்லை வந்து யாராச்சும் வந்து எனக்கு வந்து உட்காந்து பேசிட்டு போனாங்களா? அடிப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அப்போ நான் தானே போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து வாயில் பல்லு போட்டு பேச முடியும்? உங்கள் வீட்டு பொண்ணுங்களா இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பொண்ணுங்களா ஒன்று, அடுத்த வீட்டு பொண்ணுங்களா இருந்தால் ஒன்று. இல்லை கீழே கரெக்டான கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்களோ அவங்களும் கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை தான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. 1 மில்லியன் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாகவே எனக்கு இந்த 1 மில்லியன் அடிக்கவே முடியல. கரெக்டாக ஒரு 2 இயரில் பார்த்திங்கன்னா 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தேன். 2 வருஷத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். இந்த பிஸ்னஸ் கையில் எடுத்த நாள்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டல் ஜகான்றவங்க பிஸ்னஸ் எப்படி நீ பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு நெகட்டிவ் தான். எனக்கு அதையும் மீறி தான் நம்ம முடியும்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ தடங்கள் வருதுங்க. எல்லாத்தையும் மீறி நான் பண்ணுறதுனால என்னவோ தெரில, நான் ஒரு சிங்கப்பெண் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரிங்களா? இது வந்து நீ இப்படி பார்க்குறேன்னா புரியல விஷயம். புளிப்பு கண்டிப்பாக வந்து எவ்வளோ தடங்கள், எவ்வளோ அடிங்க, எவ்வளோ அடி தெரியுங்களா? எவ்வளோ வன்மம் என்னவா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் உட்காந்து அழுவேன். அதுக்கப்புறம் வந்து எந்த தூக்கி போட்டு அடுத்தடுத்து என் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். இதுதான் ஜகா. சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு 48,000 பேர் வந்துட்டிங்கன்னா 1 மில்லியன் அடிச்சிருவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.